உதாரணமாக, இறைவன் யாருக்கும் எந்த கெடுதல்களையும் அநீதிகளையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் என்னவோ மனிதர்கள் மட்டும்தான் தனக்கு தானே தன் வினைகளை தீர்த்து கொள்கிறார்கள். இதற்கு கடவுள் என்ன பொறுப்பாகும்? மனிதர்களாகிய உங்களை படைத்தது இறைவன்தான். ஆகவே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வேண்டாம் என்பது தீர்மானிக்கிறதும் நீங்கள் தான். ஆக வாழ்க்கையில் நல்ல முறையாக ஜொலிக்கிறதும் நீங்கள் தான். குற்ற செயல்களில் போவதும் நீங்கள் தான். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்கிறது. அதற்காக கடவுளை குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. ஆகவே நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதையே விதையும். நீங்கள் என்ன நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டதை விதைத்தால் கெட்டது தான் நடக்கும். ஆக நல்லது புண்ணியம் பார்த்து செயல்படுங்கள். நாடும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் சங்கதிகள் எல்லாமே நல்லா இருக்கும். இதற்கு கடவுள் பெயரை உச்சரிக்க அறிவீர்கள். நன்றி.